வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான நகரமா இருக்கக்கூடிய திருச்சிக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ். அது திருச்சி ஒலிம்பிக் அகாடமில தொடங்கி புதுசா வர இருக்கக்கூடிய பஞ்சப்பூர் நியூ பஸ் டெர்மினஸ் வரைக்கும் திருச்சிக்கு வர இருக்கக்கூடிய முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி ஒலிம்பிக் அகாடமி. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருச்சியில உள்ள திருவரம்பூருக்கு பக்கத்துல உள்ள எலந்தப்பட்டி அப்படின்ற ஊர்ல ரூபாய் 150 கோடி செலவுல ஒரு ஒலிம்பிக் அகாடமியை அமைக்க போறாங்க. அப்படி இந்த ஒரு திருச்சி ஒலிம்பிக் அகாடமியை மொத்தம் 2 பேஸா பிரிச்சிருக்காங்க. அதுல பேஸ் 1 படி ரூபாய் 50 கோடி செலவுல 47 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட், 400 மீட்டர் ரன்னிங் ட்ராக், பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், வாலிபாலுக்கான இன்டோர் ஸ்போர்ட்ஸ் பிளாக்ஸ், அப்புறம் 50 மீட்டர் லாங் ஸ்விம்மிங் பூல், ஒரு ஹாக்கி ஃபீல்ட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய செஷன்ஸுக்கு தேவையான அகாடமிக் பிளாக்ஸ், அப்புறம் ஜிம்னாசியம், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஸ்பெக்டாக்டர்ஸ் மேட்ச் பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா அவங்க உட்கார்ந்து மேட்ச் பார்க்கறதுக்கான கேலரிஸ், அப்புறம் பார்க்கிங் ஸ்பேஸ், ரோட்ஸ், டிரைனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு இந்த ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடைய பேஸ் 1 அப்படின்றது திருச்சியில் அமையவிருக்கு. சோ இந்த ஒரு திருச்சி ஒலிம்பிக் அகாடமியுடைய பேஸ் 1 பணிகள் அப்படின்றது தொடங்கப்பட்டு 18 மாதங்கள்ல கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த திருச்சி ஒலிம்பிக் அகாடமிக்கான பேஸ் 2 படி ஒரு ட்ராக் சைக்கிளிங் உடைய வெலோட்ரோம், ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட், ஹேண்ட்பால் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், அப்புறம் இன்டோர் ஆர்ச்சரி அரேனா, அப்புறம் ஒரு டைவிங் பூல் அப்படின்னு இந்த ஒரு திருச்சி ஒலிம்பிக் அகாடமியுடைய பேஸ் 2 அப்படின்றதும் வர இருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி நியூ சிப்காட் பார்க். திருச்சி திண்டுக்கல் ஹைவேஸ்ல உள்ள மணப்பாறைக்கு பக்கத்துல கண்ணுடையான்பட்டி அப்படின்ற ஊர்ல திருச்சியில ஏற்கனவே ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது இருக்கு. அதை தொடர்ந்து தான் இப்ப திருச்சியுடைய செகண்ட் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது திருச்சியில உள்ள திருவரம்பூர்ல 150 ஏக்கர் நிலப்பரப்பளவுல அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்னால ரூபாய் 225 கோடி அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் 3000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு அப்படின்றது உண்டாக்கப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்டின் படி திருச்சியில உள்ள 5 நேஷனல் ஹைவேஸை இணைக்கிற மாதிரியான ரோட் நெட்வொர்க் அப்படின்றது அமையவிருக்கு. சோ இந்த ஒரு திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் வந்து டிராபிக்கை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதோட சேர்த்து கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் மற்றும் அதனால எஜுகேஷன், காமர்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர் ஆகிய இந்த 3 விஷயங்களுக்கான பெட்டர் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ஒரு திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. அதன்படி 2 லேன்ஸை கொண்ட ரோட்ஸ் எல்லாம் 4 லேன்ஸா மாத்த போறாங்க. அதே மாதிரி திருச்சி மதுரை ஹைவேஸ்ல ஒரு எலிவேட்டட் காரிடரையும் கட்ட போறாங்க. அப்புறம் ஒரு ஃப்ளைஓவரையும் கொண்டு வர போறாங்க. அப்படி வர இருக்கக்கூடிய இந்த திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 2 பேஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல பேஸ் 1 படி 19.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு பஞ்சப்பூர்ல இருந்து ஜெயபுரம் வரைக்கும் பேஸ் 1, பேஸ் 2 படி 25.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு துவாக்குடியில இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் இந்த ஒரு செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 2 பேஸா திருச்சியில வர இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் திருச்சியில வர இருக்கக்கூடிய திருச்சி ட்ரேட் சென்டருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது வரும் 2025ஆம் ஆண்டு தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி டைடல் பார்க். டைடல் பார்க் லிமிடெடும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிட்கோவும் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எல்காட்டும் இணைஞ்சுதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி இப்ப திருச்சியில புதுசா வர இருக்கக்கூடிய பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ்க்கு பக்கத்துல திருச்சி மதுரை ஹைவேஸ்ல ரூபாய் 315.2 கோடி செலவுல இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த திருச்சி டைடல் பார்க் அப்படின்றத மொத்தம் 2 பேஸா பிரிச்சிருக்காங்க. அதுல பேஸ் 1 படி 5.5 லேக் ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஆபீஸ் ஸ்பேஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதே மாதிரி பேஸ் 2 படியும் 5.5 லேக் ஸ்கொயர் ஃபீட்டை கொண்டதா இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது திருச்சியில அமையவிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கட்டுமான பணி அப்படின்றது வரும் 2025ஆம் ஆண்டு ஸ்டார்டிங்ல தொடங்கி 18 மாதங்கள்ல கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் டெர்மினஸ். திருச்சி மதுரை ஹைவேஸ்ல உள்ள பஞ்சப்பூர்ல 40 ஏக்கர் நிலப்பரப்புல ரூபாய் 492 கோடி செலவுல இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆவரேஜா ஒரு நாளைக்கு 400 பஸ்ஸஸ் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஆபரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுடைய பார்க்கிங் ஸ்பேஸ்ல மட்டுமே 556 கார்ஸ், 1125 பைக்ஸ், 380 ஆட்டோஸ் வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டுமே 149 ஷாப்ஸும்
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 190 ஸ்டாப்ஸும் அமையவிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே 2.8 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 65 கோடி ரூபாய் செலவுல ஒரு டெர்க் டெர்மினலும் அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய அந்த டெர்க் டெர்மினல்ல கிட்டத்தட்ட 300 ட்ரக்ஸ் வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஒரு டெர்க் டெர்மினல்ல டிரைவர்ஸ் தங்குறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏரியாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டெர்க் டெர்மினல்ல 20 ஸ்டாப்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்ப இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. அதன்படி இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும் 2025 ஜனவரி மாசம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள 5 முக்கியமான சிட்டிஸான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர், சேலம் ஆகிய இந்த 5 ஊர்கள்ல இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது வர இருக்கு. அப்படி இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல மெயினா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். அதன்படி இந்த 5 சிட்டிஸ்லயுமே 700 ஏக்கர் நிலப்பரப்புல 3100 கோடி ரூபாய் செலவு இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்றது அமையவிருக்கு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until Sunny, bye. Sabari Karthik.